நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் தாங்குதிறன் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சென்னை ஐஐடி குழுவினர் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களிடம் கருத்து கேட்பு நிகழ்வு தனியார் விடுதியில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 10 நாட்களாக கொடைக்கானலின் தாங்குதிறன் மற்றும் வளர்ச்சி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பல்வேறு மலை கிராமங்களில் ஐஐடி குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செட்டியார் பூங்கா அருகே உள்ள தனியார் விடுதியில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் ஐஐடி குழுவினர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வண்ணம் கருத்து கேட்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை, சுற்றுலாத்துறை, நகராட்சி, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்வாரியத்துறை, வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஹோட்டல் அசோசியேஷன், வணிகர் சங்கம், இயற்கை ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முக்கியமாக சுற்றுலா பயணிகளின் கடந்த கால வருகை, எதிர்கால வருகை தாங்கும் திறன் எந்த வகையில் அமைந்துள்ளது, உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக கலந்தாலோசித்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அடிப்படை வசதிகள் அமைந்திருக்கக்கூடிய முறை, சாலை வசதி, தங்கும் விடுதி, உணவு விடுதி பாதுகாப்பாக அமைந்துள்ளதா, வனவிலங்குகள் நடமாட்டம், இயற்கை சூழல் அழியாத வண்ணம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து கருத்து கேட்பு நிகழ்வானது நடைபெற்றது. மேலும் 30 வருடங்களுக்கு முன்பு கொடைக்கானல் அமைந்திருந்த நிலை, தற்போதுள்ள நிலை, விவசாய முறைகள் உள்ளிட்டவைகள் குறித்து திரையில் காட்சிப்படுத்தப்பட்டு எடுத்துரைக்கப்பட்டது. இதனை அடுத்து கூட்டத்திற்கு வந்திருந்த இயற்கை ஆர்வலர்கள் இ-பாஸ் முறையை ரத்து செய்திட வேண்டும், மாற்று சாலை விரைவில் அமைத்திட வேண்டும், வனவிலங்குகள் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஐஐடி குழுவினரிடம் வைத்துள்ளனர். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.